பதிவு ஒன்று, அதை பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, வாசிக்க கேளுங்க. அநேகமாக இந்த மாதிரி வீடியோ நான் போடுறது இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்ட்டு எனக்காக தயவு செய்து என்ன பண்ணிக்கிங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் அவங்கவுங்க குடும்ப ஜெபத்தில் என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிங்க, சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ நான் இனிமேல் போடக்கூடாது. பெந்தேகோஸ்தே தேவாலயத்தின் பெரிய தலைவர்கள், பிற பெந்தேகோஸ்தே போதகர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் இல்லங்களுக்கு அவள் செய்யும் மோசடியில் ஒரு பங்கை கொடுத்து அவள் நல்ல பெயரை பெற்றுள்ளாள். அதில் முக்கியமானவர்கள் ஃபாதர் பெர்க்மான்ஸ், ரெவரண்ட் மோகன், புதுவாழ்வு ஏஜி சபை, போக்சோ நாயகன் ஜான் ஜபராஜ், சார்லஸ் ஆக்டிவ் மினிஸ்ட்ரி ஆவார். ஓகே, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று போட்டிருக்காப்ல. அதுக்கு அடுத்தது பாருங்க, எங்க இருங்க, உங்களுக்கு எடிட்டிங்ல போட்டுருவேன், நான் கடந்து செல்லுல தேடிக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. வெளிநாட்டு வேலை மோசடி ஒரு பெண்மணியோட பேரு எனப்படும், போலி கிறிஸ்தவ விடுதலை ஊழியம் அவங்க பேரு எனப்படும் அவங்களோட முழு பேரு, மற்றும் ஆக்டிவ் மினிஸ்ட்ரி சார்லஸ் எனப்படும் ஃப்ராடு சார்லஸ், இருவரும் கூட்டுக்களவாணி ஃப்ராடுகள். இவர்களிடமும் பொதுமக்கள் எச்சரிக்கையாய் இருக்கவும். ஊரை ஏமாற்ற தொண்டு செய்வது போல நடித்து ஏமாற்றும் ஃப்ராடு கும்பல். இந்த இரண்டு ஃப்ராடு நாய்களுக்கும் ஜபமும் ஊழியமும் ஒரு கேடா. எதுக்கு? உங்களை குடும்ப ஜபம் பண்ண சொன்னோம்ல. இந்த மாதிரி வீடியோ போடுறது நான் இதான் கடைசியா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்குதான் திட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேக் ஐடி ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்மணியோட அவங்களோட புகைப்படம் கூகுள்ல இருந்து எடுத்துருப்பாப்புல போல இருக்கு, இல்லை அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இருந்து எடுத்து என்னோட போட்டோவையும் போட்டு ஒரு பெண்மணி அவங்களோட ஐடியில இருந்து அவங்கள மாதிரியே அவங்க பேரு, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே மேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காப்புல, அகில உலக பெந்தேகோஸ்தே தலைவர் NLHD மோகனையா, நம்ம எல்லோருக்குமான பொதுவான ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா, அப்புறம் நம்ம ஜான் ஜபராஜ் தம்பி செலிபிரிட்டி, அவரோட என்ன கம்பேர், ரொம்ப பெருமையா இருக்குது. யோசித்து பாருங்களேன், அகில உலக பெந்தேகோஸ்தே தலைவர் NLHD மோகன் ஐயாவோட, பெர்க்மான்ஸ் ஐயாவோட, ஜான் ஜபராஜோட, ஜான் ஜபராஜ விட்டுருங்க, பெர்க்மான்ஸ் ஐயா, டி மோகன் ஐயா, இவங்களோட நான் யாரு, என்ன வந்து ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த பதிவை ஒருவேளை அந்த ஃபேக் ஐடியில உருவாக்குன அவர் இல்ல, அவர் கட்டாயம் பாப்பாப்ல. அந்த சகோதரி ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க போட்டோவை போட்டு ரெடி பண்ணிருக்காங்க இல்லையா, ஏதோ பங்குலாம் கொடுத்துருக்கீங்களாம, எனக்கும் ஏதாவது கொடுங்க, ஐ எம் வெயிட்டிங், சரியா? அதாவதுங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? வெளிநாட்டு மோசடி வேலை, அது நானு சார்லஸ் ஐயா, நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆனா நல்ல மரியாதையா போட்டிருக்காப்ல, ஆக்டிவ் மினிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு என்ன பண்ணிருக்காப்ல, ஆக்டிவ் நம்ம ஆக்டிங் கிறிஸ்டியனை மாத்தியாச்சு, அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி பக்காவா இப்பதான் போட்டிருக்காப்ல. அதுக்கு முதல்ல அந்த நண்பருக்கு பாராட்டு தெரிவிச்சுப்போம், ஆக்டிவ். அப்புறம் நம்ம இதை வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நான் ஏமாத்தினேன் ஐயா. நான் எந்த வெளிநாட்டுக்குமே நானே போனதில்லை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராவது என்ன பண்ணுங்க, துட்டுக்கிட்டு போட்டு இந்த வீசா என்னென்னமோ எடுக்கணுங்க ஐயா, எடுத்து ஏதாவது ஒரு வெளிநாடு எனக்கு சுத்தி காட்டுங்க ஐயா, உங்க துட்டுல என்ன பண்றேன், போயிட்டு வாரேன், செல்ஃபி எடுத்து போடுவோம். பாஸ்போர்ட் இருக்கு, அது எப்பமோ ஒரு தடவை அப்ளை பண்ணது, அது கூட எப்படி அப்ளை பண்ணேன்றதே மறந்துட்டேன். வீசா, இந்த வீசா மைங்கல்ல அந்த ஆபீஸ் பக்கம் நான் போனதும் கிடையாது, எனக்கு எப்படி வீசா அப்ளை பண்ணணும்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணுவியா, ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் துட்டு கொடுப்பியா, அதே தான் நானும்.
ஒருவேளை நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கண்ணே சார்லஸ் அண்ணே வெளிநாட்டுக்கு வாங்கன்னா, எனக்கு என்ன பண்ண தெரியாது, விசா கூட எடுக்க தெரியாது. ஏதாவது ஏஜென்ட் கிட்ட கொடுத்தா விசா எடுக்கணும். இந்த நிலைமையில நான் இருக்கேன். இந்தியா பார்டரு போன பொங்கலோட தான் என்ன பண்ணேன், அது எங்க மணாலி போயிட்டு வந்தேன் ஐயா, ஃபேமிலி டூரு. இந்தியா பார்டரை தாண்டாதவன் நானு. இந்த சைடு கன்னியாகுமரி எல்லாரும் போயிருப்பியா, அந்த சைடு எங்க போயிருக்கேன், கேரளா, அதுவும் எல்லாரும் போயிருப்பியா, திருவனந்தபுரம், மூணாறு, இந்த சைடு கடலூர், அப்படியே எங்க நம்ம சென்னையும் கணக்குக்கு பார்டர் தான், இந்தியா பார்டரு, கிழக்க மேக்க தெற்க, இவ்வளவுதான் நானும் போயிருக்கேன். எந்த வெளிநாட்டுக்குமே போவாத என்ன, நான் வேற போய் என்ன பண்ணலாம், வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காமெடிக்கு மேல காமெடியா இருக்குல்ல. அதாவது இதுக்கான நோக்கம் என்ன, இந்த மாதிரி அவங்க பதிவுகள் போடுறதுக்கான நோக்கம் என்ன, என்ன ஏதுன்றதை என்ன பண்ணுவோம் தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்திய தண்டனை சட்டம் ஐடி ஆக்ட் செக்ஷன் 66C 66C மற்றவர் போட்டோ பெயர் விவரம் பயன்படுத்தி போலி கணக்கு தொடங்குதல், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, எதுல வேணாம் 3 வருஷம் வரை சிறை தண்டனை அந்த மாதிரி தொடங்குறவங்களுக்கு. அப்புறம் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் ஃபைனு. அடுத்து ஐடி ஆக்ட் செக்ஷன் 66D போலி ஐடி மூலம் ஏமாற்றுதல், பெயரை கெடுத்தல், பணம் சேகரிப்பு 3 வருஷம் வரை சிறை தண்டனை, அதுக்கு திரும்ப 3 வருஷம். இதுல ஏமாற்றுதல் இது வந்துருது, ஒருத்தரோட பேரை கெடுக்கிறது. கன்னியாகுமரி பார்டர்ல போயிட்டு கடலை பார்த்துட்டு வந்த என்ன, நான் இலங்கைக்கு கூட போனது இல்லையா, அது வேற சொல்லுவாங்க, அது என்னது, இதுல இருந்து எட்டி பார்த்தா ராமேஸ்வரத்துல இருந்து எட்டி பார்த்தா இலங்கை தெரியுமா, அது கூட நான் எட்டி பார்த்தேன், தனுஷ்கோடியில நின்று எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க பார்த்திருக்கீங்களா இலங்கைய? சரி, நீங்க பார்த்திருப்பியா. அப்போ அந்த மாதிரி நம்ம பேரை கெடுக்கிறது, பணம் சேகரிப்பு. ஒருவேளை நாளைக்கு அந்த பெண்மணியோட ஐடியை மாதிரி ஓப்பன் பண்ணி, நாளைக்கு என்னோட ஐடி மாதிரி ஓப்பன் பண்ணி, நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் குஷ்டத்துல இருக்கேன், நான் வந்து என்ன பண்றேன், எனக்கு நீங்க பணம் போட்டு விடுங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், அதுக்கு 3 வருஷம். அடுத்து பாருங்க, ஐபிசி செக்ஷன் 468 469 பெயர் புகழ் கெடுக்கும் நோக்கத்தில் செய்தால் 5 வருடம் வரை சிறை. ஓகே, சார்லஸ் ஜேவா வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு என்ன பண்ணியிருக்காரு, இந்தியா பார்டர் கூட தாண்டாத அவரு, விசா எப்படி எடுக்கணும்னு தெரியாத அவரு, அப்படின்னு நம்ம பேர் புகழை கெடுக்கிறது. ஐபிசி செக்ஷன் 500 இது உங்க எல்லாருக்கும் தெரியும், டிஃபர்மேஷன் கேஸ், 2 வருஷம் வரை சிறை தண்டனை. சமூக மதிப்பு, மினிஸ்ட்ரி, என்ஜிஓ பெயர் ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் பேரை கெடுக்கிறாங்க, இல்ல அவர் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் போடல, பரவாயில்ல, அவர் ஏதோ கிறிஸ்டியன் லெவல்ல தான் என்ன பண்ணியிருக்காரு, NLHD மோகன் ஐயா, தந்தை பெர்க்மான்ஸ் ஐயா, ஜான் ஜபராஜி, சார்லஸ்ன்னு என் பேரையும் போட்டு வச்சிருக்காப்ல. ஓகே, இதுல ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஒரு பெண் ஆண் போட்டோ சேர்த்து போலி கணக்கு உருவாக்கினால் சைபர் கிரைம் வழக்கில் கடுமையான குற்றம். நீங்க சும்மா ஒரு அஜித் போட்டோ, விஜய் போட்டோ, இல்ல போட்டோக்களே இல்லாம அந்த மாதிரி ஓபன் பண்றது வேற, ஒரு பொண்ணோட போட்டோவை வச்சு ஒரு ஃபேக் ஐடி ஓபன் பண்றோம் அப்படின்னா, அது ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, எதுல வேணா, அதுக்கு வந்து கடுமையான சைபர் கிரைம் சட்டம். புகார் கொடுத்தோம்னா ஐபி அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் மூலம் கண்டுபிடிக்க முடியும். சைபர் கிரைம்ல என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம், சைபர் கிரைம்ல போய் கண்டுபிடிச்சு யார் அந்த ஃபேக் ஐடி, பொம்பளை பிள்ளை பேரை வச்சு என்ன பண்ணியிருக்கா, ஐடி ஓபன் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி தள்ளுவோமா? இதுக்கு எதுக்குங்க சைபர் கிரைமுக்கு போனோம்? நானே கண்டுபிடிச்சிட்டேன், அவரோட அட்ரஸும் தெரியும், எடுத்துட்டேன், அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, கம்ப்ளைண்ட் விடுங்களேன். நான் இன்னைக்கு இப்போ சென்னையில் இருக்கேன், நான் பாட்டு கிளம்பி நேராக என்ன பண்றேன், நாகர்கோவில் நாளைக்கு போறேன், நான் மட்டும் தான் போறேன், தனியாக தான் போறேன். என்னல சசிகுமார் என் பேரை போட்டு என்ன பண்ணியிருக்கா,
நான் போய் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு பொம்பளை புள்ள போட்டோவை போட்டு NLHD மோகன் ஐயாவெல்லாம் இழுத்து விட்டுருக்கியா? அவரெல்லாம் இழுத்துட்டு போ, பரவாயில்லப்பா. என்ன ஐயா இழுத்தா? அகில உலக தலைவரை இழு, பரவாயில்ல. நான் யாரு? நான் எந்த பெந்த கோஸ்த கூட்டத்துக்கு நான் தலைவன்? நானே திருச்சபைக்கு லேட்டா போறேன், கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கேன், சாதாரண விசுவாசி இல்லை, நான் வீடியோ போட்டுக்கிட்டு கிடக்கேன். அதான் உண்மை. அப்படி நான் சொன்னேன்னா அந்த சசிகுமார் என்ன சொல்லுவாப்புலன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் இல்லைன்னு பாப்புல, நான் கிடையாது பிரதர், நான்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணல. அதுக்கப்புறமா மாட்டோட மடுவுல பால் கறக்கிறது ஈஸி, ஆட்டோட மடுவுல பால் கறந்தவங்க கிராமத்தான் இல்லையா? ஆடு மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். எங்க பாட்டி ஆடு வளர்த்தாங்க. ஒரு குட்டி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மரி, அதாவது குட்டி 3 குட்டி போடுதுன்னா 2 குட்டி செத்து போயிடும், ஒரு குட்டி பிழைக்கும். இல்ல 3 குட்டியுமே சில நேரம் செத்து போயிடும். இல்ல குறை பிரசவம், நம்ம மனிதர்களுக்கு பிறக்கிற மாதிரி குறை பிரசவம் ஆடுகளுக்கு பிறக்கும். மடுவுல என்ன ஆயிரும்னா பால் தங்கிரும், இந்த குட்டியால எலும்பி போய் குடிக்க முடியாது. இல்ல மாதிரி ஆட்டுக்குட்டி செத்து போச்சுனாலும் அப்போ மடுவுல பால் தங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது கேன்சரா மாறும். நம்ம மனுஷங்களுக்கு எப்படி மார்பக புற்றுநோய் வருதோ அதே மாதிரிதான் ஆடுகளுக்கும் வரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் தினம் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். ஆட்டுக்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் பாலை கறக்க முடியாது. ஒரு டம்ளர் கறக்கிறதுக்குள்ள அதுக்கு எட்டி மிதிச்சு மண்ணாக்கி முடியெல்லாம் அதுக்குள்ள விழுந்து, அப்ப ஆட்டுக்கிட்டேயே பாலை கறந்தோம். இந்த சசிகுமார் கிட்ட நீ தான் இந்த ஃபேக் ஐடிக்காரன், பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் என்ன நடக்கும்ன்றீங்க? ஐயோ அண்ணே, இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டியல என்ன நாகர்கோயிலுக்கு? ஆமாப்பா, நான் வெளிநாட்டுல வேலை வாங்கி தந்து ஏமாத்தினேன்னு சொல்லியிருக்கான். நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனதில்ல, எவனுக்கும் நான் வேலையும் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தவும் இல்லை, அவங்ககிட்ட பைசா அபகரிக்கவும் இல்லை. ஆனா நாகர்கோயிலுக்கு நான் அடிக்கடி வந்திருக்கோம்ல. இல்ல நாகர்கோயில் என் ஊர்ல, இல்ல திருநெல்வேலி பக்கத்துல நாகர்கோயில் இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவேன்? சரி நான் என்ன ஒரு மன்னிப்பு கேட்பாப்புல, இவ்வளவுதான் நடக்கும். இல்ல லீகலா போனோம்னா, லீகலா போய் 2 வருஷமோ 3 வருஷமோ அவருக்கு ரிமாண்ட் எடுத்து அவர் ஜாமீன்ல வெளியே வந்து அப்புறம் இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு நம்ம கேஸ் நடத்தி, ஒரு பொம்பளை பிள்ளையோட என்ன போட்டு விட்டாருங்க. பெண்கள் கேஸுங்கும் போது ரொம்ப சீரியஸா எடுத்து கட்டாயம் அதை விசாரிக்கிற ஜட்ஜிமார்களும் லேடிஸா தான் இருப்பாங்க, பெண்களா தான் இருப்பாங்க. அப்ப அவர் பேரு என்ன வரும்? பேப்பர்ல வரும், சசிகுமார் என்பவர் ஒரு பெண்ணோட ஐடியா வச்சு பண்ணதுனால அவருக்கு 2 வருஷம் ஜெயிலு, 3 வருஷம் ஜெயிலு. ஜெயிலுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தப்பு செய்யறவங்களுக்கான தண்டனை கிடையாதுங்க. நீங்கெல்லாம் நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், செத்து போயிட்டான் ஒருத்தன், அவன் அந்த கொலை பண்ணவன் அவனை ஜெயில பிடிச்சு போடுறாங்க, அவனுக்கான தண்டனையானா கிடையாது. அப்ப யாருக்கான தண்டனை? அவன் குடும்பத்துக்கான தண்டனை. அவன் இருக்கிற அந்த 2 வருஷம் ஜெயில இருக்கிற 2 வருஷமோ 3 வருஷமோ ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி அவன் குடும்பம் அனாதையாகும். கிறிஸ்தவம் வேண்டாம், எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், நான் என்ன பண்றேன், அந்த பொண்ணுக்காக அந்த சசிகுமாரோட அன்பு. சசிகுமார் இந்த வீடியோ கட்டாயம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? வீடு இல்லாதவங்க, இந்த ரோட்டோரத்தில் படுத்து கிடக்கிறவங்க, அதாவது வெளியூர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்களை மாதிரி போலி டாக்டர்கள் கேஸுக்கு பயந்து சென்னையில் என்ன பண்ணுவாங்க, அப்படி வரவங்க ஒன்று, இன்னொன்று ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்திருப்பாங்க, வந்த இடத்துல ஏமாத்தி இருப்பாங்க, அவங்களுக்கு சரியான வேலை இருக்காது. அப்படியே வேலை இருந்தாலும் வட மாநிலத்துக்காரங்களை உனக்கு மாசம் 40,000 50,000 சம்பளம்னு கூப்பிட்டு வருவாங்க. இங்க வந்தா 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதை அவன் வட மாநிலத்துக்கு அனுப்பணும். அப்போ அவன் குடும்ப பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவன் சென்னையில போய் ஒரு வீடு எடுத்தா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் வாடகை அட்வான்ஸு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்குவாங்க. அவங்க யாருமே திருடர்கள் கிடையாது, அவங்க யாரும் மோசமானவங்க கிடையாது,
ஒரு வீட்டு வாடகையை மிச்சம் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த சாப்பாடு பாக்ஸில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி அன்புடன் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்னு வச்சு இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா, ஏதோ சமுதாய சேவைன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாரு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஃபீட் ஆங்கர்னு போட்டு என்ன பண்ணுறோம், பசியாக இருக்கிறவருக்கும் உணவு கொடுன்னு. இதுதான் சசிகுமார் நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஊழியம், மினிஸ்ட்ரி. உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்லை நான் வெளிநாட்டு வேலை யாரையாவது இளைஞர்களை ஏமாத்திருக்கேன், அவங்ககிட்ட பைசா பிடிங்கிருக்கேன், விசா கூட எடுக்க தெரியாத என் மேல வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, ஓகே சந்தோஷம். என்ன பண்ணுங்க, என்னோட வீட்டு அட்ரஸ் நான் தாரேன். பல வீடியோக்கள் நானே என் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 15/6 கனகசபை கிராஸ் ஸ்ட்ரீட், பாரதி நகர், நெசப்பாக்கம், சென்னை 6,78,000. தமிழ்ல வேணா சொல்லிடுறேன். சார்லஸ் ஜே, நம்பர் 15/6 கனகசபை குறுக்கு தெரு, பாரதி நகர், நெசப்பாக்கம், சென்னை 6,78,000. ஐயோ, முதல்ல தமிழ்ல தான் சொல்லணும், மறந்துட்டேனே. சரி, இங்கிலீஷ்ல வந்து கனகசபை கிராஸ் ஸ்ட்ரீட். வேணா நான் பக்கத்துல என்னோட ஆதார் கார்டை கூட போட்டு விடுறேன். ஒருவேளை நான் இது வந்து சும்மா ஏதோ ஒரு உங்களை மாதிரி போலியா ஏதோ ஒரு அட்ரஸ், ஒரு பெண்ணோட ஐடி, என்னோட ஆதார் கார்டையே நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்துல உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன அட்ரஸ் தானே இதுலயும் இருக்கு. இதுதான் என்னோட வீட்டு அட்ரஸ். ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அட்ரஸ் இதை எடிட்டிங்கில் போட்டுடுறேன். டோர் நம்பர் தெரியலையா, ஒரே ஒரு நிமிஷம் சசிகுமார், ஸ்டே ஆன்லைன். ரொம்ப பிஸியான ஆள் நீங்கள். ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சு பொம்பளை பிள்ளைகள் பேர்லலாம் என்ன பண்ணிக்கிட்டு கிடைக்கியா, வேற யாருக்கிட்டையும் மாட்டிடாதீங்க, பிடிச்சி உள்ளே போட்டு விடுவாங்க, பார்த்துங்க. லைஃப் லாங் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. இங்கே கிடக்கு நாகர்கோயில், எவனாவது வீட்டுக்கு வந்து 4 போடு போட்டான்னா என்ன பண்ணுவீரு, ஃபேக் ஐடி மூஞ்சி கீஞ்சிரும். இருங்க, உங்களுக்கு ஒரே நிமிஷம். சசிகுமார் அப்படியே லைன்ல இருங்க. இந்த இது மட்டும், டோர் நம்பர் மட்டும் என்னன்னு மறந்து போச்சு, எடிட்டிங்ல போட்டுருவேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 4/41 3வது தெரு, வேதா நகர், சின்மயா நகர், ஸ்டேஜ் 2 எக்ஸ்டென்ஷன், விருகாம்பாக்கம், சென்னை, தமிழ்நாடு 6,92,000. இங்கிலீஷில் சொல்லணுமா, வேதா நகர், சிமியா நகர், ஸ்டேஜ் 2 எக்ஸ்டென்ஷன், விருகாம்பாக்கம். அதே தான், தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே ஒன்று தான். உங்கள் ஃபேக் ஐடிக்கு தான் என்ன ஆகும், ஃபேக்கு போலி அப்படின்னு மாறும். அட்ரஸ் வந்து அதே தான் வரும். அட்ரஸ் படி விருகாம்பாக்கம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, லொக்கேஷன் படி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, நீங்கள் நாகர்கோயிலேருந்து வந்து இறங்குனீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. நானே உங்களை பிக் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, சார்லஸ் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்ட்டு பல பேரை ஏமாத்தி விட்டாரு அப்படின்ட்டு நேராக வாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன்லனாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நேராக என்ன பண்ணுவோம், சந்திப்போம். இதுதான் ஆம்பளைத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம்பளை சிங்கமா என்ன பண்ணி மீச முறுக்க முடியல. ஆனா சசிகுமார் நீங்க பண்றது அசிங்கம். உங்க மனைவியை பாருங்க, அவங்களோட காதலை பாருங்க, அவங்களுக்காக வாழுங்க. இந்த ஃபேக் ஐடிகளை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் டென்ஷன் ஆக மாட்டேன் சசிகுமார். முதல்ல நான் கோவப்பட்டு பல காரியங்களை நான் இழந்துட்டேன். அதை நான் இன்னொரு வீடியோ வேணா போடுறேன். என்னென்னலாம் என் வாழ்க்கையில இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தால நான் இழந்தேன் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பழி வாங்குதல், தனிநபர் தாக்குதல், இந்த கோபம், நிறைய இழந்துட்டேன். ஆனா இப்போ ஃபீட் த ஆங்கிரி கிடையாது, அங்கர். ஆங்கிரியால இழந்ததெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த மாசத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் ஊழியம். அது கொஞ்ச நாள் கேப் ஆகி போச்சு. அதுக்கான காரணம் என்னன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை கண்டினியூ பண்ண போறேன். வேற மாதிரி போய்கிட்டு இருக்கேன் சசி.
சரிங்களா? ஒவ்வொருத்தரோட அழைப்பு ஒவ்வொரு மாதிரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் என்ன பண்றேன், செய்கிறேன். நீங்க நேர்ல வாங்க, நம்ம டீட்டெயிலா என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஆண்மகனா என்ன பண்ணுங்க, சும்மா இந்த கீழே போய் அலெக்ஸு வேண்டாம், சசிகுமார்னு போடுங்க. உங்க ஐடியா ஓபன் பண்ணி உங்க போட்டோவோட என்ன பண்ணுங்க, கருத்து தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா சிட்டுக்குருவியில வைக்கம் வாங்கி சாப்பிடுங்க. சரி வேண்டாம், ஐயோ இந்த சாரி பைபிளை பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்காக ஜோம் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி வீடியோ போடுறது இதுதான் கடைசியா இருக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஃபீதங்கர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துக்கிறதெல்லாம் நான் பிஸி ஆகணும். என் மைண்டு வேற எதுலையும் போகக்கூடாது. பழைய சார்லஸா மாறினேன்னு வச்சுக்கேன், வேண்டாம். எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க. நன்றி. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம். உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.